ஹாய், ஹலோ. தி அல்கெமிஸ்ட், பாலோ கைலோ. இந்த புத்தகத்தோட கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒன் பேஜர் கதை ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த கதை என்னன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த புத்தகத்துக்குள்ளார போகலாம். பாலைவனத்தில் நிறையா பேர் பயணிகள் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒருத்தவர்கிட்ட ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தை நம்ம அல்கெமிஸ்ட் எடுத்து பார்க்குறாரு. அந்த புத்தகம் எதை பற்றியது அப்படின்னா, நார்சிசஸ் அப்படின்ற ஒரு இளைஞனை பற்றினது. இந்த நார்சிசஸ்ன்ற இளைஞனை பற்றி ஒரு செவி வழியாக ஆல்ரெடி ஒரு கதை கேட்டிருக்காரு. அவர் கேட்ட கதையோட வேர்ஷன் என்னது அப்படின்னா, ஒரு இளைஞன் இருந்தான். அவன் ரொம்ப அழகாக இருப்பான். அந்த காட்டுக்குள்ளார போயிட்டு அங்கே இருக்கிற ஏரியில் அவனுடைய அழகை பார்த்து பார்த்து ரசிச்சுட்டே இருப்பான். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த ஏரிக்குள்ளாரையே மூழ்கி செத்து போயிடுறான். இதுதான் செத்து அந்த ஏரிக்குள்ளார விழுந்து செத்து போய் அந்த இடத்துல தான் அவன் நார்சிசஸ்ன்ற ஒரு பூவாக மலர்ந்து வரான். இதுதான் இவர் கேட்ட கதை. ஆனால் அந்த புத்தகத்தில் கதை எப்படி இருந்ததுன்னா, நார்சிசஸ்ன்ற இளைஞன் இருந்தான். அதே போல் ஏரிக்கு போனான். அவனுடைய அழகை பார்த்தான். அதே போல் விழுந்து இறந்துட்டான். அவனை தேடி ஒரு வனதேவதை வருது. ஏரியை கண்டுபிடிச்சி சேர்ந்து வந்துருச்சு. முன்னாடி அந்த ஏரி எப்படி இருக்குன்னா, ரொம்ப பியூரான வாட்டரில் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குமா. ஆனால் இப்போ அந்த தண்ணி எப்படி இருக்குன்னா, ஒரு உவர்ப்பான தண்ணீராக இருக்கான். உடனே அந்த தண்ணீரை பார்த்ததுக்கப்புறம் அந்த வனதேவதை கேட்குது, ஏரி நீ ஏன் அழுதுட்ருக்க அப்படின்னு. உடனே அந்த ஏரி என்ன சொல்லுதுன்னா, நான் நார்சிசஸ்க்காக அழறேன் அப்படின்னு சொன்னிச்சான். உடனே அந்த வனதேவதை என்ன சொன்னிச்சுன்னா, ஆமாம் சரி சரி, நீ அலறதுல ஒன்றும் ஆச்சரியம் எதுவும் கிடையாது. நான் அவனோட அழகில் மயங்கி நான் அவனை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் அவன் என்னையெல்லாம் பார்க்க மாட்டான். உன்னையே தான் க்ளோஸாக பார்த்துக்கிட்டே இருப்பான். உனக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு. அவன் எவ்வளோ அழகாக இருக்கான்னு பார்த்து ரசிக்கிறதுக்கு அப்படின்னு அந்த வனதேவதை சொன்னான். அதை கேட்டுட்டு ஏரி சொன்னான், என்னது அவன் அழகாக இருப்பானா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவன் இங்கே நிற்கும் போத அவனோட கண்ணில் தெரிகிற என்னோட அழகை பார்த்து நான் ரசிப்பேன். இப்போ அவன் இறந்து போனதுக்கப்புறம் நான் யாரோட கண்ணில் பார்த்து என்னோட அழகை ரசிப்பேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிச்சான். எவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக இருக்குல்ல.